சென்னை online.com அவர்களுக்கு வணக்கம். இந்த படத்தில் யானை இது தெய்வம் இந்த படத்தில் நான் வில்லனாக நடிச்சிருக்கிறேன். படத்தில் என் பேர் வந்து காசி, என்னோடய உண்மையான பேர் பிலால். இந்த படத்தில் வில்லனாக எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு டைரக்டர் தமிழ்ஜே அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை எப்படி சொல்கிறேன்னு தெரில, இந்த படம் நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை மக்கள் அனைவரும் பார்த்து டிவி சிடியில் பார்க்காம அனைவரும் திரையரங்குக்கு போய் பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடையணும். நன்றி, வணக்கம். சென்னை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் அசோக். இந்த படத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்டாக ஆக்ட் பண்ணியிருக்கேங்க. சக்திங்கிற கேரக்டரில் ஒரு கிராமத்தில், இந்த படத்தோட பேர் யானை, ஒரு கிராமத்தில் ஒரு ஃபேமிலியாக இந்த படத்தை பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்த தமிழ்ஜே சாருக்கு, டைரக்டருக்கும் மற்றும் இந்த படத்தில் கூட இணைஞ்ச நண்பர்களுக்கு மற்றும் அனைவருக்கும் இந்த படத்தில் தேங்க்ஸ் பண்ணிக்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. என் பேர் சுகன்யா. என்னோட ஃபஸ்ட் ஃபிலிம் இது. யானை படத்தில் நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். என்னோட கேரக்டர் நேம் அபிராமி. இந்த சான்ஸ் கொடுத்த எங்கள் டைரக்டர் தமிழ்ஜி சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. செல்லை அவனுக்கு ஆர்டிங் டிவி வணக்கம். என் பேர் குஞ்சுப்புலி. இந்த படத்தில் என் டயலாக் என்னை நடிக்க வச்சது தமிழ் சார், அவருக்கு நன்றி. கோடு போட்ட புளியை பார்த்துருப்ப, புள்ளி வச்ச புளியை பார்த்துருப்ப, ஏன் திருட்டு வீசியில குட்டி புலி படமும் பார்த்துருப்ப. ஆனா இந்த மாதிரி ஒரு குஞ்சு புலி பார்த்துக்கிறியடா, பத்தா தாங்க மாட்ட. எல்லாத்துக்கும் வணக்கம். சென்னை online.com அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சரவணன். நான் கோயம்புத்தூர்லேருந்து நடிச்சிருக்கேன். யானை இது தெய்வங்கிற படம் வந்து கோயம்புத்தூர் ஃபுல்லாக தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். இந்த படத்தில் நான் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மாதிரி நடிச்சிருக்கேன். இந்த படத்தை ரொம்ப வேர்வை கூட சிந்தல, ரத்தத்தை சிந்தி நடிச்சிருக்கோம். எல்லோரும் கூட எல்லாம் தேயிலை தோட்டத்தில் எல்லாம் விழுந்து எல்லாத்துக்குமே காயமாக இருக்குது. டைரக்டருக்கு முதல் கொண்டு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கோம். அவ்வளோ நல்லா வந்திருக்கு படம். நீங்கள் எல்லோரும் தேட்டரில் வந்து படத்தை பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. என் பேர் KSM சிவா. சென்னை லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வணக்கம். யானை இது தெய்வம் ஒரு வித்தியாசமான கதையில் இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு தமிழ்ஜே அண்ணன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சொல்லப்படாத ஒரு கதை. எல்லாருமே சொல்கிறது தான், இந்த ஒரு நார்மலான ஒரு டாபிக் தான். இருந்தாலும் நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ரீச்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் 10 வருஷமாக நான் சினிமாவுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த படத்தில் தமிழண்ணா வந்து முக்கியமான கதாபாத்திரமும் கொடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டராக எனக்கு வாய்ப்பு கொடுத்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பதவியாக, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அந்தளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப தூக்கி விட்டுருக்காரு. பேச்சே வரல, அந்தளவுக்கு வந்து அண்ணன் மேலே ஒரு நம்பிக்கையோட. ஏன்னா படம் வந்து பண்ணும்போது எங்களுக்கு ஒன்றுமே தெரில. ஏன்னா எவ்வளவோ நாங்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்கோம், விழுந்திருக்கோம். மலை மேலே இருந்து நான் விழுந்து காலெல்லாம் உடஞ்சிருக்கேன் எனக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா முரளி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து நான் இருக்கட்டா கூட, நீ போ, நீ நடி அப்படின்னு சொல்லி தூக்கி விடுவார் எங்களை. அந்தளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி எங்களை நடிக்க வச்சிருக்கிறாரு அண்ணன். ஸோ இந்த படம் வந்து வெற்றியடைய உங்களோட ஆதரவு கண்டிப்பாக வேணும் எங்களுக்கு. ப்ளீஸ் யாரும் திருட்டு விசிறி மட்டும் பார்க்காதீங்க, தயவு செஞ்சு தியேட்டரில் போய் பாருங்கள். நன்றி. சென்னை ஆன்லைன் நேயர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல என் தாய் தந்தையாருக்கு என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் உடன்பிறப்புகளுக்கு என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சினிமா வாய்ப்பு நான் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேங்க. சினிமா எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, எங்கள் ஊரில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கோம். சுகி மேடம் ஒருத்தர் வந்து ஒரு சின்ன கேரக்டர் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அவங்க மூலிமா இங்கே வந்து யானை இது தெய்வம் வந்து இந்த படத்தில் தமிழ்ஜே சார்கிட்ட எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. கதை கேட்டேன், நல்லா இருந்துச்சுங்க. சூப்பரான கதைங்க. இது வரைக்கும் எடுக்காத சப்ஜெக்ட்டுங்க. ஒரு முருகன் பதி ஒரு ஊர் தான் சம்பவங்க. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா யானை வந்து மாதத்துக்கு ஒவ்வொருத்தராக வந்து பலியாகிட்டே இருக்குது. அந்த ஊருக்கு வந்து ஒரு நல்ல பாதுகாப்பு தேவை. அந்த ஊரில் பஸ்ஸே ஓடுறதில்லை சார். அதுக்கு எதாவது ஸ்டெப் எடுக்கலாம். ரெண்டாவது என்னென்னா, அது என்ன கதை, அந்த ஊரில் என்னென்ன நடக்குது, அந்த யானை எப்படி கொள்ளுது, ஏன் கொள்ளுது அப்படிங்கிறத கதைங்க சார். அது தேட்டரில் பாருங்கள். 2 சாங் நான் பண்ணியிருக்கேன்.
கண்டிப்பாக யானை இது தெய்வம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும். தமிழ்ஜே சாருக்கு மிக மிக நன்றி சார்.